தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களும் பத்திரமாக பூமிக்கு திரும்பினர். விண்வெளி நாயகனுடன் வெற்றிகரமாக கலிபோர்னியாவில் உள்ள கடலில் இறங்கியது டிராகன் விண்கலம். கயிறு கட்டி டிராகன் விண்கலத்தை கப்பல் மூலம் கரைக்கு மீட்டு வந்த அமெரிக்க கடற்படை. விண்கலத்தின் கதவு திறக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின் 4 வீரர்களும் வெளியே வந்தனர். கலிபோர்னியா கடலில் விண்கலம் மூலம் 4 வீரர்களும் பத்திரமாக தரையிறங்கினர். அடுத்த 7 நாட்கள் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார்கள் என்றும் நாசா அறிவிப்பு. கிலோமீட்டர் தூரத்தை 22 மணி நேரத்தில் வெற்றிகரமாக கடந்து பூமிக்கு வந்தடைந்த டிராகன் விண்கலம். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 18 நாட்கள் தங்கியிருந்து 60 விதமான ஆய்வை மேற்கொண்ட வீரர்கள். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பத்திரமாக பூமிக்கு திரும்பிய சுபான்ஷு சுக்லாவிற்கு பிரதமர் மோடி வாழ்த்து. சர்வதேச விண்வெளி நிலையத்தை பார்வையிட்ட முதல் இந்திய வீரர் என்றும் புகழாரம். தனது அர்ப்பணிப்பு தைரியத்தால் பல கோடி மக்களுக்கு ஊக்கமளித்தார் சுபான்ஷு சுக்லா. சுபான்ஷு சுக்லாவின் சாதனை ககன்யான் திட்டத்தில் மற்றொரு மைல்கல் எனவும் பிரதமர் மோடி புகழாரம். சுபான்ஷு சுக்லா எங்கள் மகனாக இருந்தாலும் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் அவர் சொந்தமாகிவிட்டார். விண்வெளி பயணத்தை முடித்து வெற்றிகரமாக திரும்பிய நிலையில் சுபான்ஷு சுக்லா பெற்றோர் நிகழ்ச்சி. தமிழ்நாடு முழுவதும் 2230 போலீசாரை பணியிட மாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. தலைமை காவலர்கள், சிறப்பு எஸ்ஐக்கள், காவலர்கள் இடமாற்றம். கூவம், அடையாறு நதி, பக்கிங்காம் கால்வாய் கரையோரங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை 8 வாரங்களில் அகற்ற வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. உரிமை தொகை கிடைக்காதவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்தால் நிச்சயம் உரிமை தொகை கிடைக்கும். மக்கள் வசிக்கும் பகுதிக்கே சென்று சேவை வழங்குவதுதான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் நோக்கம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மகளிர் உரிமை தொகையை தமது சொந்த பணத்திலிருந்து கொடுப்பது போல் பேசி வருகிறார் மு.க. ஸ்டாலின் என இபிஎஸ் குற்றச்சாட்டு. உரிமை தொகை வழங்குவதில் விதிகள் தளர்த்தப்பட்டது மக்களுக்காக அல்ல, ஓட்டுக்காக என்றும் புகார். மயிலாடுதுறையில் பூம்புகார் சாலை முதல் கச்சேரி சாலை வரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரோட் ஷோ. 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து மனுக்களை பெற்றார். சாதிவாரி கணக்கெடுப்பு 100 நாள் வேலை திட்டத்திற்காகவே அமித்ஷாவை சந்தித்தேன். உதயநிதி ஸ்டாலினுக்கு இபிஎஸ் பதிலடி.
தாவேகாவின் 2வது மாநாடு மதுரையில் உள்ள கூடக்கோவில் பகுதியில் நடத்த திட்டம். கட்சி பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மாநாட்டிற்கான அனுமதி குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் பேசியிருப்பதாக தகவல். காவல் விசாரணையில் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொல்லப்பட்ட வழக்கு. திருபுவனம் காவல் நிலையத்தில் சம்பவம் நடந்தபோது பணியில் இருந்த காவலர்களிடம் சிபிஐ விசாரணை. சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் பசுமை பூங்கா அமைக்க இடைக்கால தடை. தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. பாதிக்கப்பட்ட பெண் முன்னிலையில் அவரது அந்தரங்க வீடியோவை ஆண் காவலர்கள் பார்த்து விசாரிப்பதா என உயர்நீதிமன்றம் கண்டனம். முதல் தகவல் அறிக்கை உள்ளிட்ட ஆவணங்களில் உள்ள பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை உடனடியாக நீக்கவும் உத்தரவு. ஆண்டு 92 சவரன் நகை திருட்டு வழக்கில் முறையாக விசாரணை செய்யாத காவல் உதவி ஆணையரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உயிருக்கு ஆபத்து இருப்பதாக சென்னை தியாகராய நகர் காவல் துணை ஆணையர் அலுவலகத்தில் ஆதவர்ஜுனா புகார். ஆழ்வார்பேட்டையில் உள்ள அலுவலகம் அருகே மர்ம நபர்கள் ஆயுதங்களுடன் நோட்டமிட்டதாக புகாரில் தகவல். மதுரையில் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட ஐடிஐ மாணவரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். தலைமறைவாக உள்ள 3 மாணவர்களை தேடும் பணி தீவிரம். தேதி உரிய அனுமதி இல்லாமல் படப்பிடிப்பு நடத்தப்பட்டுள்ளதால் இயக்குநர் ப. ரஞ்சித் மீது வழக்கு பதியப்படும். ஸ்டன் மாஸ்டர் மோகன்ராஜ் உயிரிழந்த விவகாரத்தில் நாகை மாவட்ட காவல்துறை எஸ்பி செல்வகுமார் விளக்கம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை. வீடியோ எடுத்து அத்துமீறிய 2 ஆசிரியர்கள் உட்பட 3 பேர் கைது. ரஷ்யாவுடன் போர் நீடித்து வரும் நிலையில் யுக்ரைன் பிரதமர் டெனிஸ் ஷிம்ஹால் ராஜினாமா. புதிய பிரதமர் பெயரை பரிந்துரைத்தார் அதிபர் ஜெலன்ஸ்கி. புதிய அமைச்சரவையில் பெரிய மாற்றங்கள் நிகழும் என தகவல். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.